ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவேத்துறை, குருவாழ்க குருவேத்துறை. ஓம் கம் கணபதியே நமக. முருகாசரணம், கந்தாசரணம். ஓம் சோம் சரணவாய நமக. அன்பு அனைவருக்கும் திரு விசாஜத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய கலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள், ஆங்கில வருடம் மே மாதம் 3ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். தொழிலில் பேரும் புகழும் பெறுவதற்கும் முன்னேற்றம் அடைவதற்கும் சில அலைச்சல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதிகாரிகளுடைய தொந்தரவால் சில விரயங்களை சந்திக்க நேரிடும். ரகசியங்களை பாதுகாப்பதற்கு மிகவும் போராட வேண்டியிருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நடத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய நிலையிலிருந்து இறங்கி போராட வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்னா, இப்போ நீங்கள் மேனேஜர் அப்படின்னா ஒர்க்கரோட ஸ்டாஃபாக கூட இருந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். உங்கள் ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ரகசியங்கள், அது குடும்ப ரகசியமாக இருக்கட்டும், தொழில் ரகசியமாக இருக்கட்டும், அதை காப்பாற்றுவதற்கு மிகவும் போராட வேண்டியிருக்கும். ரிஷபம். அதிகாரிகள் ஆதரவில் தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். முயற்சிகள் மாற்றங்கள் செய்வதற்கு தெளிவான திட்டங்கள் இல்லாததால் ஒரு சிரமங்கள் ஏற்படும். போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம். தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். சக ஊழியர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிதுனம். பேச்சில் மிகவும் கவனம் தேவை. பேச்சினாலே பணி சுமை அதிகரிக்கும். சும்மா இந்த வேலையெல்லாம் நான் 10 நிமிஷத்தில் பார்த்து ஒரு வாய்ஸோட விடுறதுனால அந்த வேலை உங்களுக்கே வந்து தீரும். உங்களால் 10 மணி நேரம் பார்த்தா கூட அந்த வேலையை பார்க்க முடியாது. இருந்தாலும் சும்மா பீரா விட்டுருப்பீங்க, அது நீங்களே அப்போ பாருங்களேன்னு கொடுத்துருவாங்க. அப்போ உங்கள் வேலையும் பார்த்து 10 நிமிஷங்கள் நல்லது எக்ஸ்ட்ராவாக பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ உங்கள் வேலையும் பார்த்து இந்த வேலையும் பார்த்து நாங்கள் தள்ளி போவோம் உங்களுக்கு. அதனால் பேச்சை கம்மி பண்ணிக்கோங்க. பேச்சை கம்மி பண்ணாலே ஒர்க் லோட்லாம் நமக்கு வராது. இப்போ தொழிலில் சில மாற்றங்கள் செய்யலாம் நினைப்பீங்க, அதை தவிர்த்து விடுங்கள். தொழிலில் செய்யக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் கொண்டு வந்து தரும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. தொழிலில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தான் நீங்கிடும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. ஒரு தொழில் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். கடகம். ஓவர் கான்ஃபிடென்ஸில் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களெல்லாம் கொஞ்சம் சொதப்பிடுங்க. அதனால் பார்த்து செய்யுங்க. அது உங்கள் விருப்பமாக இருந்தாலும் சரி, பர்சனல் ஜாப்பாக இருந்தாலும் சரி, அல்லது அஃபிஷியல் ஜாப்பாக இருந்தாலும் சரி, எதிலையும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். விருப்பங்கள் தோன்றுவது நல்லது, ஆனால் அடிக்கடி விருப்பத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது அதை விட டேஞ்சர் இருக்குது. அதனால் விருப்பங்கள் நிறைவேறுங்கிறதுனால அடிக்கடி விருப்பத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது நல்லா இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. தெளிவான திட்டங்கள் இருக்கிறதுனால தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகளில் அதெல்லாம் சமாளித்து வெற்றி காண போகிறீங்க. அதிகாரியுடைய கெடுபிடிகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சில விஷயங்களில் ஆறுதலாகவே இருக்கும். ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. நீங்கள் சொன்னபடி கேட்டு நடப்பார்கள். அதனால் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சிம்மம். உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு மதிப்பு இருந்ததுங்க. நீண்ட நாளாக அந்த திறமைக்கு இருந்த மதிப்பு மரியாதை இன்றைக்கி கொஞ்சம் பங்கப்படுங்க. அதனால் புதுசாக முயற்சி செய்வது, புதுசாக மாற்றங்கள் செய்வது, அல்லது புதுசாக ஏதாவது போய் சவால்களை சந்திப்பது போன்றவற்றை இன்றைக்கி தவிர்த்துறது நல்லதுங்க.
ஒரு தொழிலில் எந்த பணிச்சுமை இருந்தாலும் அதெல்லாம் தெளிவான திட்டங்கள் மூலம் சமாளிச்சிடுவீங்க. இருந்தாலும் இன்றைய பொழுதில் உங்களுக்கு வீண் விமர்சனங்கள், வீண் பழிகளை தவிர்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட சூழல் தான் உங்களுக்கு காண்கிறது. குழந்தைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் அக்கறை செலுத்துறது நல்லது. ஒன்றும் ஆரோக்கிய குறைவு, இல்லாட்டி வழி தவறி போகிறது அல்லது ஒழுக்கத்தில் சில பிரச்சனைகள் அப்படிலாம் வரும். அதனால் அது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, ஒழுக்கமாக இருந்தாலும் சரி கவனித்து கண்காணித்து நல்லா வழிகாட்டுவது அவசியங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. கன்னி, உங்கள் முயற்சிக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் முயற்சிக்கு எல்லாம் செய்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி லாப வருமானங்களை அதிகரிப்பீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாத்துலேயும் சில சங்கடங்கள் வரும். அதை சமாளித்து வெற்றி கண்டு தான் ஆகணும். அதனால் அதை பண்ணிடுவீங்க. தொழில் இலக்குகளை கடினமாக உழைத்தாவது திட்டமிட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் நல்ல ஒரு உங்களுடைய இலக்கு நிறைவேறி வரலாற்று சாதனை பிடிப்பீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல சகோதரர்கள், உங்கள் ஊழியர்கள்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது ஒரு ப்ளஸ்ஸான விஷயம். மகிழ்ச்சியான நாள். துலாம், உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. பேச்சில் கொஞ்சம் திறந்தாழ்ந்து போவது அல்லது நிதானம், கனிவு, அன்பு போன்றவற்றை கடைபிடிப்பதனால உங்கள் விருப்பங்கள்லாம் எளிதில் நிறைவேறக்கூடிய காலகட்டம். விருப்பங்கள் நிறைவேறது இல்லாமல் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை விட்டுட்டு நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீரவசனம் பேசி ஓவர் கான்ஃபிடென்ஸில் அல்லது ஓவர் தரக்காலத்தில் ஆடினீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் பிறந்து கட்டிடும். அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலையில் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அது நன்மையை தரும். மூத்தோருடைய ஆசீர்வாதம் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். விருச்சிகம், சுயசிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதனால் உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள், மாற்றங்கள், திறமைகளால் தொழில் இலக்குகளை ஈஸியாக அடைஞ்சி அதை வரலாற்று சாதனையாக புரிவீங்க. தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். தொழில் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். எல்லாமே பிரமாண்டமாகத்தான் மாற்றுவீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேற சகோதரர், நண்பர்கள் எல்லாம் உதவிகரமாக இருப்பார்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதோடு லாப வருமானங்களும் அதிகரிப்பது, செல்வாக்கு அதிகரிப்பது மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் மட்டுமே தேவைப்படுகிறது. ஆகவே அவர்களை மேல் அக்கறை கொண்டு அவர்களை சரிப்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். தனுசு, நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தலதூக்கும். இனிமேல் இதெல்லாம் வரப்போகிறதில்ல, ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு தூசி தட்டி அதெல்லாம் எடுத்து அது திருப்பி மறுபடி வர்றதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் எல்லார்ட்டையும் பவ்யமாக கவனமாக நடந்துக்குவாங்க. உங்களுடைய பேச்சினால் தொழிலில் உங்களுடைய லட்சியங்களை, உங்கள் திறமையாலையெல்லாம் வெளிப்படுத்துவதற்கான காலகட்டம் வரும். அதை சமாளித்து நல்லா செஞ்சுருவீங்க. புதியதொரு பயணங்கள் வெற்றியை தரும். தெளிவான மனநிலையில் இருக்கிறதுனால இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றி பெறும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்க்கை துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இது ரெண்டுமே போதுங்க இந்த நாள் இனிமையாக நாள் கடந்து செல்வதற்கு. எல்லாருக்கும் அதுதான் கிடைக்கிறது. பாக்கியமாக அலைஞ்சிட்ருக்காங்க கோயிலாக. வாழ்க்கை துணை மனமறிந்து நடப்பதும் தெளிவான செயல்கள் செயல்படுவதும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. மகரம், குடும்பத்தில் அந்நிய தலையீடு வேண்டாம்.
தொழிலில் சகோதரர்கள் சக ஊழியர்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தெளிவான திட்டங்கள் மூலம் காரியங்களை சாதித்து வெற்றியையும் லாபத்தையும் பெருக்குவீர்கள். மூத்தவர்களுடைய ஆசி உண்டு. கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் பஞ்சாயத்து செய்வது, கையெழுத்து போடுவது போன்றவற்றை தவிர்க்கவும். குழந்தைய விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்ற ரெகுலேட்டரி ஆக்ஷன், அதாவது ஒழுங்கு நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். கும்பம், நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும். நீண்ட நாளாக சொல்லிக் கொண்டிருந்த விஷயங்களை என்று செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் பணிச்சுமை அதிகரிக்கும், மணி அழுத்தம் அதிகரிக்கும். அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து விடுவது நல்லது. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற வேலைகள், தேவையற்ற பயணங்கள் இவற்றையெல்லாம் தவிர்க்கவும். எதுவுமே தேவையில்லாததை செய்ய வேண்டாங்க. ஆணியே பிடுங்க வேண்டாம். நம்ம வழக்கத்திற்கு மாறாக எதையும் செய்ய வேண்டாம். என்ன செய்கிறீங்களோ அதை மட்டும் செஞ்சுருக்கீங்க. குடும்பத்தில் கோபதாபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் மந்தமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பாங்கத்தினர்கள்ட்ட கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் பாசமாக பழகுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனம், விரும்பிய காரியங்களை உங்கள் செல்வாக்கை உயர்த்தி செய்து கொள்வீர்கள். அதனால் மாட்டிக்கொள்ளவும் விரும்புவீர்கள். அதனால் பார்த்து கவனமாக செய்யுங்க. தொழிலில் லாபம் நினச்ச காரியங்கள்லாம் நஷ்டமாகும். லாப நஷ்டம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். மூத்தோர்களின் ஆசி உண்டு. வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்றுமானியத்திற்காக சில அரசியல்களையும் வரியங்களையும் சந்திக்க நேரிடும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும். குழந்தைகளுக்காக உங்களுடைய செல்வாக்கை உயர்படுத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீர்கள். குழந்தைகளின் நலனில் அக்கறை கொள்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய அதிகாரம், செல்வாக்கு எல்லாம் சில ஏற்ற இறக்கங்களோடு இருப்பதால் என்று எல்லோரிடமும் கவனமாக பேசுவது, பழகுவதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். பொதுவாகவே சனி இருந்தால் வாயில் கொஞ்சம் கண்ட்ரோல் வேணும். அதை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா சகல சௌபாக்கியம் தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஜோதிட சொந்தங்களும் ஆர்வலர்களும் நண்பர்களும் இந்த காணொலியை பார்த்து ரசித்திருந்தீங்கன்னா, பிடித்திருந்தால் அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தேடாமலேயே உங்களுடைய முகப்பு திரையில் வந்து நிற்கும் என்பதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். நன்றி, வணக்கம்.